ஹே காய்ஸ், இன்றைக்கி நல்லா வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு வாட்டர் மெலன் வச்சு ஐஸ்கிரீம் பார்க்கலாம். வெறும் 3 பொருள் வச்சு செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாட்டர் மெலனை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுல் மாதிரி செஞ்சு அதில் தான் நம்ம ஐஸ்கிரீம் வந்து ஊற்றி வைக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி உள்ளே இருக்கிறத மட்டும் ஸ்கூப் பண்ணி எடுத்துகிட்டு அதை பவுலாக்கி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அதில் இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட ஸ்வீட்னஸ்க்காக நம்ம மில்க் மைட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகர் இருந்தாலும் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்சளவு நல்லா ஸ்வீட்டாக இருக்க மாதிரியான பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம சுகரை கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் ஹெவி க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது கூட ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா மில்க் இருந்தாலும் மில்க்கும் ஆட் பண்ணலாம். சுகரும் மில்க்கும் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஐஸ்கிரீம் உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணி ஓவர் நைட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இதில் ஊற்றுனது போக பேலன்ஸ்னு ஒரு டம்ளரில் ஊற்றிருக்கேன். ஊற்றி விராப் பண்ணி ஓவர் நைட் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. ஃப்ரீசரை ஹையில் வச்சுக்கோங்க. வாட்டர் மெலன் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, கீழே சிந்தாத மாதிரி. அப்படி இல்லைன்னா கீழே லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஓட்டை விழுகாத மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா நின்றுக்கும். அவ்வளோதான், ஓவர் நைட் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுடான்னு சொன்னோன்னே அவன் ஒரே வேகமாக 2ஆக வெட்டிட்டான். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ஐஸ்கிரீம் ரெடி. சூப்பரான ஒரு நேச்சுரல் ஃப்ளேவரில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ. போதும் விட்டு விடுங்கள். நோ